பொம்பளையாளுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்றேன். 2 பொம்பளைய கேதத்துக்கு போயிருக்காளுங்க. சரிண்ணே. ஈ போடுங்க வக்கீலா, ஈ போடுங்க. போகும்போது வயக்காட்டுல பெரிய பெரிய வெள்ளரி பழமா கடந்திருக்கு. இந்த தண்டி இந்த தண்டி 2 பொம்பளையும் கடகாப்படியில பச்சை கொண்டு உணவு பேசிக்கிட்டாளுங்க. ஏக்காய் போய் கேதத்தை கேட்டுவிட்டு நெல் அரிசி அங்கே கொட்டி விட்டு காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம். நீ யார்ட்டையும் சொல்லாதடி. நான் சொல்லவே மாட்டேன். 2 பொம்பளையும் கேதை விட்டு போயிட்டாள். போனா இங்க 50 பொம்பளைய கத்தி அழுகிறாளுங்க. பூரா மூக்கெல்லாம் சிந்தி கத்தி அழுகுதுங்க. பாவம் செத்தது ஆம்பளையாள். இந்த 2 முண்டையிலும் நடு கூட்டத்தில் விலகிக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு ஒப்பு வைக்கிறா ஒரு பொம்பளை. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா என்ன பார்த்தா ஐயா ஓம்பளத்தோட பெருசா இருக்கும்டா. இன்னொரு பொம்பளை அடியே 1.5 கிலோ இருக்க முடியும். நம்ம ஒவ்வொன்றும் 1.5 கிலோ இருக்க முடியும். என்ன பார்த்தா ஐயா. இன்னொரு பொம்பளை நம்ம போகும்போ அது காட்டை அழிச்சிட்டு போயிரும். இந்த தோட்டத்துக்காரி இவ பக்கத்துல உட்காந்து அழுது 2 முட்டைக்கு தெரியல. அவ ஆரம்பிச்சிருக்கா. அடி சக்காலத்தி மகளெல்லாம் பிடிங்கி தொலைச்சிடாதி அடி. நான் விதைக்காக தாண்டி 2 வளம் போட்டு வச்சிருக்கேன். உடனே இந்த 2 பொம்பளையும் ஏக்க உங்க வளம்னு தெரியாதக்கா நாங்க வாரம் உட்காந்து அரைப்பொடி மூக்க அவ மேல சிந்திட்டு நான் ஏன்னா